ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எல்லாரையும் கவலையடைய வைக்கிற ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். பெட்ரோல், டீசல் விலை வந்து எப்போ ஏறும்னு பயந்துட்டே இருந்தோம்ல, இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. இனிமேல் பெட்ரோல், டீசல் விலை உயர்வை தவிர்க்கவே முடியாதுன்ட்டு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. கூடவே பிரதமர் மோடி பார்த்தீங்க ஒரு முக்கியமான முடிவை எடுத்து மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக மாறி இருக்காரு. அது என்ன நடக்குது, என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஏன் இப்படி ஆகுதுன்னு புரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அமெரிக்கா பண்ண வேலையால் இந்த ஈரான் போர் காரணமாக உலக அளவில் பெரிய எரிபொருள் நெருக்கடி உருவாயிருக்கு. எனர்ஜி கிரைசிஸ் உருவாயிருக்கு. கச்சா எண்ணெய் விலை ஏறிட்டே போகுது. நம்மளை சுற்றி இருக்கிற அண்டை நாடுகளை ஏற்கனவே பெட்ரோல் விலையை தாறுமாறாக ஏற்றிட்டாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் இப்போதைக்கு வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலை பார்த்தீங்கன்னா லேசாகவும், கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணுற கேஸ் சிலிண்டர் விலை ரொம்ப அதிகமாக ஏறி இருக்கு. பெட்ரோல், டீசல் விலை பார்த்தீங்கன்னா எந்த நிமிஷமும் ஏறலாம், அந்த நிலைமை தான் இப்போ போயிட்டுருக்கு. சுவிட்சர்லாந்தில் நடந்த ஒரு முக்கியமான மாநாட்டில் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான விஷயம்லாம் பேசியிருக்காரு. மேற்கு ஆசிய நெருக்கடி நீடிச்சா பெட்ரோல், டீசல் விலை ஏற்றாமல் இருக்கவே முடியாது சொல்லிட்டாங்க. கச்சா எண்ணெய் விலை ஏறதுனால நம்ம பொருளாதாரம், பணவீக்கம் மேலே பெரிய அழுத்தம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அரசாங்கமும் எண்ணெய் நிறுவனங்களும் எவ்வளோ நாள் தான் கஷ்டத்தை ஏற்றுக்க முடியும், சில்லறை விலையை மாற்றாமல் வச்சுக்கிறது இனிமேல் கஷ்டம்னு அவர் அதிர்ச்சியாக தகவல் கொடுத்துருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட சில முக்கியமான விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. பெட்ரோல், டீசல் விலை சிக்கனமாக பயன்படுத்துங்க, முடிஞ்ச வரைக்கும் பொது போக்குவரத்தை, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கொரோனா காலத்தில் நம்ம பண்ண மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோமு, ஆன்லைன் மீட்டிங், அப்புறம் ஸ்கூலில் ஆன்லைன் கிளாஸ்ன்னு எல்லாமே வந்து மாறிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. ஆனால் மக்களை மட்டும் சிக்கனமாக இருக்க சொல்லியிருக்கீங்களே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ட்டு சோஷியல் மீடியா சைட்ஸில் எதிர்கட்சிகளாக விமர்சனங்களை வந்து வைக்கிறாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி மோடி பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியாக முடிவு எடுத்திருக்காராம். அவரோட பாதுகாப்புக்காக வர இந்த கான்வாய் இருக்குது பார்த்தீங்களா, கான்வாய் வெஹிக்கல்ஸு, அந்த எண்ணிக்கையை பாதியாக குறைக்க சொல்லிட்டாராம். பாதுகாப்பு ரூல்ஸை மாற்றாமல் தேவையற்ற வாகனத்தை வந்து நீக்கிட்டாராம். அதுவும் புது கார் வாங்காமல் இருக்கிற எலக்ட்ரிக் கார்களை யூஸ் பண்ண சொல்லியிருக்காராம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எரிபொருள் சிக்கனத்தில் மோடி இப்போது ஒரு ரோல் மாடலாக வந்து மாறி இருக்காராம். மோடியை பார்த்து இப்போ உத்தரப்பிரதேசம், குஜராத், டெல்லி, மகாராஷ்டிரான்ட்டு பல ஸ்டேட்டு சிஎம் பார்த்தீங்கன்னா அவங்க பாதுகாப்பு வாகனத்தை குறைச்சிட்டாங்களாம். ஆனால் நிலைமை இன்னும் சீரியஸாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாகவே வந்து எனர்ஜி லாக்டவுன் மாதிரி சில கடுமையான கட்டுப்பாடுகள் வரலாம் சொல்கிறாங்க. ஏற்கனவே தங்கம், வெள்ளி மேலே இறக்குமதி வரியை பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டாங்க. இப்போ பெட்ரோல், டீசல் விலையும் ஏறினா பாலில் இருந்து மளிகை சாமான்கள் வரைக்கும் எல்லாமே ஏறிடும். இது சாதாரண மக்களுடைய மாதாந்திர பட்ஜெட் பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிக்கும். ஸோ மக்களே, பெட்ரோல் விலை ஏறினா மற்ற எல்லா பொருளுடைய விலையும் ஏறுமே. அதை வந்து சமாளிக்க நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? மோடி அவருடைய பாதுகாப்பு வாகனத்தை குறைச்சதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காமல் இதெல்லாம் கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பர், நண்பீஸ்.